மேம் எங்ககிட்ட எக்ஸ்டென்ஷன் வச்சு 1.25 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ வந்து 4th டைம் ரீஃபிக்ஸிங் வந்திருக்காங்க. மேம் நீங்கள் வரும்போது ஒரு 12 to 13 இன்ச்சஸ் உங்கள் ஹேர் வச்சுருக்காங்க. இப்போ இவங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னா அந்த வீக்கான ஹேர் எல்லாமே கீழே இறங்கிடுச்சு. இங்கே ஃபுல்லாக ஈவனாக ஹெல்தியாக இருக்குது. 22 இன்ச்சஸ், அதாவது இவங்களோட எண்டு பார்த்தீங்கன்னா 22 இன்ச்சஸ் இருக்குது. ஹெல்தியாக 16 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஹேர் க்ரோத் இருக்குது. மேம்க்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஹேர் ஃபால் தெரப்பி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நான் ஃபஸ்ட்டு ரீஃபில்லிங் அப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபால் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த புதுசாக இருக்க வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3rd 4th ரீஃபில்லிங் அப்போ எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஹேர் க்ரோத்தை எங்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். மேம் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வச்சு உங்களோட இப்போ இருக்கிற மனநிலையை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ஹாப்பி தான். என்னென்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவலி சைடு கொஞ்சம் தின்னாக ஹேர் இருந்தபோது கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தி வச்சுட்டு போனதுனால ஹேர் ஃபால் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. பட் யூ கைடட் பி வெரி வெல். இம்மீடியட்டாக ஃபஸ்ட்டு ஃபீலிங் வரும்போதே ரீஃபீலிங் வரும், வேண்டாம் மேடம் உங்களுக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, உங்கள் முடிக்குன்னு சொல்லிட்டு கம்மி பண்ணி அண்ட் யூ டிட் அ வெரி குட் கேர் அண்ட் யூ கேவ் த ஆயில் அண்ட் ஆல் அண்ட் எல்லாமே ரொம்ப அதுலேருந்து இஃப் அட் ஆல் வி மெயின்டைன் வேஸ் யூ சே நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணால் 100% நல்ல ரிசல்ட். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. எல்லாரும் நம்பி வரலாம். தேங்க்யூ மேம். நீங்கள் எல்லாருமே நம்பி வரலாம். ரேஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் 1-2 ஃபால் ஆச்சுன்னா அகைன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஓன் ஹேர் ஃபால் ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சின்ன விஷயம் இல்லை. அதை நம்ம ரேஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.